ஹாய் மக்களே, இன்னைக்கு ஒரு சிம்பிளான சாம்பார் ரெசிபி தாங்க. 1/4 கப் அளவு துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கழுவிட்டு அது குக்கரில் சேர்த்திருங்க. அது கூட ஒரு பிஞ்சுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக சீரகம் போட்டு மூடிட்டு கேஸில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கோங்க. சீக்கிரமாக பருப்பு வெந்துடும். நான் இன்னைக்கு ரேஷன் பருப்பு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடப்பருப்பு எடுத்தீங்கன்னா இன்னொரு விசில் சேர்த்து விட்டுக்கோங்க. இது சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம், சீரகம், 2 பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கூடவே ஒரு தக்காளியும் போட்டு வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 100 கிராம் கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூனுக்கு சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது வதங்கினதுமே அது கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் நம்ம வேக வச்சிருக்க பருப்பை அப்படியே இது கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டு கொதிக்க வச்சு மல்லித்தலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான ரோட்டுக்கடை சாம்பார் ரெடி. நான் இன்னைக்கு இட்லியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். இது வீடியோக்கு தான். நமக்கு இப்படி ஊற்றி சாப்பிட்டாதாங்க பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.